ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் சீரியல் ஸ்பீக்கர். இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். காவேரியும் விஜயும் ஹாஸ்பிட்டல் போகணும், குழந்தையோட க்ரோத்தை செக் பண்ணணுன்றதுக்காக இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. போன இடத்துல காவேரிக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க. காவேரி ரொம்பவே பயந்துட்டு வீடியோவில் பார்த்த மாதிரி எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. விஜய்க்கும் ரொம்பவே பயமாக இருந்தது. அப்புறம் டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு பேபி ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. பேபியோட க்ரோத் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த பயப்படுற மாதிரியும் இல்லைன்றாங்க. அது கேட்டுட்டு விஜய்க்கும் காவேரிக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. வீடியோவில் கேட்டது மாதிரி எதுவுமே நடக்கலை, நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டு 2 பேரும் காரில் ஏறி கிளம்புறாங்க. இவங்க 2 பேரும் கிளம்புறத பசுபதி பார்த்துடுறாரு. பசுபதி பார்த்துட்டு உடனே ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கொலை கேஸில் கைதாக வேண்டியவன் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான், நீங்கள் வந்தீங்கன்னா பிடிச்சிடலான்னு சொல்லி லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாரு. விஜயும் காவேரியும் காரில் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும் விஜயும் காவேரியும் பேசிகிட்டே போகிறாங்க. குழந்தைக்கு ஏதோ ஆகிடுமோ, எங்கே இந்த இன்ஃபெக்ஷனால குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துடுமோ, நான் ரொம்பவே பயந்துட்டேன். நீ வரதுக்கு முன்னாடியே நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன் இது பாசிபிளான்னு சொல்லி. டாக்டரும் சொன்னாங்க சில பேர்த்துக்கு குழந்தைங்களுக்கு பாதிப்பு வந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம பேபிக்கு அந்த மாதிரி பாதிப்பு வந்துடுமோ, நான் பயந்துட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. காவேரி பதிலுக்கு நமக்குலாம் எதுவும் நடக்காதுங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் வேன் அவங்கள ஃபாலோ பண்ணுது. விஜய் அதை பார்த்துட்டு போலீஸ் ஃபாலோ பண்ணுறதை காவேரி கிட்ட சொல்கிறாரு. காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே பயப்படுறாங்க. விஜய் அவங்க கிட்ட நீ பயப்படாத பார்த்துக்கலான்னு சொல்கிறாரு. ஆனால் காவேரி இதனால தான் நான் உங்களை வர வேணான்னு சொன்னேன்ற மாதிரி சொல்லி அவரை சத்தம் போடுறாங்க. விஜய் காவேரியை ரொம்ப கேர்ஃபுல்லாக உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறாரு. பின்னாடியே போலீஸ் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் விஜய் ரொம்பவே ரஷ்ஷாக ட்ரை பண்ணி போகிறாரு. போகும்போது இன்னொரு கார் வந்து போலீஸ்கார் முன்னாடி நின்றுது. அதனால அவங்களால ஃபாலோ பண்ண முடியாமல் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த கேப்பில் விஜய் இன்னுமே ஸ்பீடாக போய் ஒரு இடத்துல நின்றுறாரு. காவேரி சொல்கிறாங்க நீங்கள் இங்கேருந்து இறங்கி போயிடுங்க, நான் காரை ட்ரைவ் பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு விஜய் இறக்கி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா காவேரி வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது போலீஸ் வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணி நிப்பாட்டிடுறாங்க. போலீஸ் நிப்பாட்டி காவேரி கிட்ட வண்டி ஓட்டிகிட்டு வந்தது யார், விஜய் தானே வண்டி ஓட்டிகிட்டு வந்தார்ன்ற மாதிரி கேட்குறாங்க. பசுபதி வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்தேன், நீங்கள் 2 பேரும் தானே வண்டியிலேருந்து போனீங்க, விஜய் தானே ட்ரைவ் பண்ணிட்டு வந்தா, நீ எப்படி இவ்வளோ ஸ்பீடாக ஓட்ட முடியுன்ற மாதிரி காவேரி கிட்டே கேட்குறாங்க. கேட்டதுக்கு காவேரி இல்லைங்க எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு, அதனால தான் நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன், என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, அதுவும் இல்லாமல் விஜய் வந்து எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது, அவரை என்னால் காண்டாக்ட் பண்ண முடியலை, நான் தெரிஞ்சால் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. பதிலுக்கு போலீஸ் வந்துட்டு அப்போ ஏன் நீங்கள் நிற்காமல் இவ்வளோ ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணி வந்தீங்க, நாங்கள் வந்ததை பார்த்துட்டு ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போனீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் காவேரி சொல்கிறாங்க இல்லை என்கொயரின்ற பேரில் ரொம்பவே என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, ஆனால் நீங்கள் தான் அந்த வண்டியில் வரீங்கன்றது எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி இந்த போலீஸ் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருந்தாங்க, என்னால் நிற்க முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ பசுபதி பொய் சொல்லாத நீ நடிக்கிறன்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து போலீஸ்காரு பசுபதியை பார்த்துட்டு நீ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க, முடியாத பொண்ணை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிற, நீ ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லி பசுபதியை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திட்டி விட்டுட்டு காவேரியை அங்கேருந்து கிளம்ப சொல்லிட்டு போலீஸ் கிளம்பிடுறாங்க. போலீஸ் கிளம்புனதும் காவேரி பசுபதியை பார்த்துட்டு நீ தான் பார்த்தேன்னு எனக்கு தெரியாமல் போச்சே, தெரிஞ்சிருந்தா விஜய் உன்னை நல்லா அடிச்சிருப்பாருன்ற மாதிரி மிரட்டுறாங்க. பதிலுக்கு பசுபதி நீ நல்லாவே பொய் சொல்கிற, அவன் நான் பிடிச்சி கொடுக்கணுன்னு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீ தப்பிக்க வச்சிட்டலன்ற மாதிரி காவேரி கிட்டே கேட்குறாங்க. பதிலுக்கு காவேரி உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கள் வீட்டில் இருக்கிற குமரன் மாமா, நிவின், விஜய் 3 பேருமே சூப்பர் ஹீரோ, உன்னை சேர்ந்தாங்கன்னா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க, போலீஸ் கூட இல்லாமல் நீ மட்டும் தனியாக விஜய் கண்ணில் பட்டிருந்தனா நடக்கிறதே வேற, இந்நேரம் உன்னோட நிலைமையே மோசமாக இருந்திருக்கும், நீ தப்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பதிலுக்கு இன்னுமே கோவப்பட்டுட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற நிவின், குமரன் மாமா, விஜய் 3 பேருமே சூப்பர் ஹீரோ, அவங்க கண்ணில் நீ சிக்கிறாத, சிக்கியிருந்தால் உன்னை கொன்றுவாங்க, நீ தான் வெண்ணிலாவை தள்ளி விட்டன்ற உண்மை எங்களுக்கு தெரியும், அதுக்குண்டான தண்டனை உனக்கு வாங்கி கொடுப்போன்ற மாதிரி மிரட்டுறாங்க. பதிலுக்கு பசுபதி இதெல்லாம் போய் பால்வாடி குழந்தைங்கக்கிட்ட சொல்லு, அவங்க தான் பயப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. காவேரி காரில் ஏறிட்டு அவரை மோதுற மாதிரி போகிறாங்க. போனதுக்கு பசுபதி ரொம்பவே பயந்துடுறாரு. காவேரி காரை நிப்பாட்டிட்டு என்ன பால்வாடி குழந்தை தான் பயப்படுன்னு சொன்னேன், நீ இப்படி பயப்படுற, நீயும் பால்வாடி குழந்தைன்னு சொல்லி அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க. உன்னோட கதை முடிய போது சீக்கிரமாக அவங்க 3 பேரும் உன்னை பார்ப்பாங்க, நீ செத்துருவ சீக்கிரமாக அப்படின்ற மாதிரி அவரை மிரட்டுறாங்க. பதிலுக்கு பசுபதி அவங்கள பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. என்னையே உயிர் பயம் காட்டிட்டல, இனி உன்னை சும்மாவே விட மாட்டேன்ற மாதிரி காவேரி பார்த்து முறைக்கிறாங்க. விஜய் ஒரு இடத்துல நிற்கிறாரு. நின்றுட்டு காவேரிக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக விஜய்க்கு கால் வருது. காவேரி தான் பேசுகிறாங்க. நீங்கள் சேஃபாக இருக்கீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. பதிலுக்கு விஜய் நான் சேஃபாக இருக்கேன், நீ பத்திரமா இருக்கியான்ற மாதிரி கேட்குறாங்க. காவேரி நான் சேஃபாக தாங்க இருக்கேன், போலீஸ் வந்து என்னை என்கொயரி பண்ணாங்க, அவங்க என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன்னு சொல்லிட்டேன், அவங்களே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல
பசுபதி தான் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான், அவன் தான் வந்தான், நான் அவனை பார்த்து நல்லாவே திட்டிட்டேன், அவன் இந்த லோக்கலில் தான் சுற்றிட்டு இருக்கான், கூடிய சீக்கிரம் அவனுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுத்தே தீரணும், அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு ரொம்பவே கோவப்படுறாங்க. பதிலுக்கு விஜய் சீக்கிரமாக அவன் கதை முடிய தான் போகுது, நான் பார்த்துக்கிறேன், அவனை லோக்கலில் தானே இருக்கான், இனிமே தான் அவனுக்கு ஆபத்து இருக்குது, அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.